எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது என்னோட ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருள்கள்: அரை கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல சிக்கன் 65க்கு மசாலா தடவிக்கலாம். சிக்கன் 65 மசாலா 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் 65க்கு மசாலா தடவியாச்சு. 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு சாதம் வடிக்கணும், அதனால தண்ணி வச்சுருக்கேன். மூடி வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 முட்டை உடைச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறணும். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும். பெருசாக 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதில் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் போட மாட்டேன், அதுக்கு பதிலாக தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்காச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். கோஸ் 200 கிராம் இருக்கும், மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். கோஸ் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கிளறிட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். கோஸு 2 நிமிஷம் நல்லா வதக்காச்சு. இப்போது கேரட்டு, பீன்ஸு, கேரட் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 100 கிராம் இருக்கும். பட்டாணியும் 100 கிராம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கட்டும். சாதம் நல்லா கொதிக்குது. ஆஃப் பாயிலாக இருக்கிறச்ச வெடிக்கட்டிக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வதக்காச்சு. அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறணும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ பரிமாறலாம். ஹைஜீனிக்காக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.